பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்கள் வந்துட்டு பார்க்கும்போது இந்த செவர் வந்து இந்த அளவுக்கு இப்படி இருக்கு, கீழே விழுற மாதிரி இருக்கு. ஆனால் அவுட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் பார்த்துட்டு சரி ஒர்க்கு தான் பண்ணியிருக்காங்கன்னு குழந்தைங்க கொண்டு வந்து நாங்கள் இங்கேருந்து வெளியில் வந்து வீட்டுக்கு போயிருக்கோம். ஆனால் வந்துட்டு நாங்கள் உள்ள வந்து அன்றைக்கி பார்க்கும்போது இங்கே பாம்பு வந்து சொல்லிட்டு அடிக்கிறாங்க. பாம்பு வந்து அடிக்க பூரா வருது, தேல் வருது. குழந்தைங்களுக்கு பாதுகாப்பே இல்லாமல் இந்த இடம் இப்படி இருக்காதுன்னு பாருங்க. நாங்கள் வந்து தலைவர்கிட்ட, கவுன்சிலர்கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு போன கிராம சபை கூட பார்த்தீங்கன்னா தீர்மானமும் ஏற்றுறோம். தீர்மானம் ஏற்றுறதும் இவங்க என்ன சொல்றாங்க, உடனே எடுத்துறோம்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ கிராம சபை கூட்டம் முடிஞ்சது 1 வாரம் ஆயிடுச்சு. இது வரைக்குமே இதுக்கு எந்த முடிவும் எடுக்கல. இப்போ இது மாதிரி இருந்தா குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு. நாங்கள் என்ன கேட்கறோம், இவங்க இந்த டோரை சாத்திட்டு அந்த பக்கம் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் பண்றது பிள்ளைங்களை வர சாப்பாடு மேல தண்ணி கூட இறங்குறதுனால கீழே இந்த குழந்தைங்க போச்சுன்னா கால் வலிக்குன்னு கீழே. இப்போ பார்த்தீங்கன்னா தழுதலில் குழந்தைகள் மையம் இருக்குது. இந்த குழந்தைகள் மையத்தில் நாங்களும் குறைஞ்சது இந்த பில்டிங் சீர் பண்ணதுலேருந்து கேட்டுட்டு இருக்கோம். இந்த கான்ட்ராக்ட் யார் எடுத்ததுன்னு எங்களுக்கு தெரியல. தலைவரை கேட்டால் எனக்கு தெரியாது, கவுன்சிலருக்கு இருக்கிறார், கிராம சபை கூட்டத்துக்கு வராரு, யாருங்க செஞ்சதுன்னு கேட்டாலும் யாரும் இது வரைக்கும் பதில் சொல்லல. யார் பிடி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் பிடி நேர்லையும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அந்த கான்ட்ராக்ட் யார் எடுத்துருக்காங்கன்னு எங்களே கேட்குறாங்க. ஆனால் இது மாதிரி இருந்தால் அந்த பில்டிங் வெளியில் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. ஆனால் உள்ளே போய் பார்த்தா அந்த செவரு எப்போ எங்கள் பிள்ளைங்க மேலே உழுனே தெரியாது. இது மாதிரி இருக்கிறப்ப நாங்கள் இன்னொரு கோரிக்கையும் வச்சோம். குழந்தைங்களை 2 மாதம் உங்களுக்கு பில்டிங் வேலை செய்ய 2 மாதம் 3 மாதம் ஆகும்னா நீங்கள் குழந்தைங்களை வந்து எங்ககிட்டே ஒப்படைச்சிடுங்க. 2-3 மாதத்துக்கு குழந்தைங்க எங்க கூடயே இருக்கட்டும், பாலோட நீங்க மூட்டு கூட போயிடுங்க. அதுக்கப்புறமா பில்டிங் எப்போ சரி பண்ணி கொடுக்குறீங்களோ எங்க குழந்தைங்களை இட்டுன்னு வந்து வரணும், அதையும் சொல்லியாச்சு. எதுக்குமே இது வரைக்கும் எந்த பதிலும் இல்லை. இதுக்கப்புறம் இன்னமும் நாங்க பிடி ஆஃபீஸா முற்றுகையே இடணும். அப்புறம் எல்லாத்துக்குமே போராட்டம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு போனா அப்ப இந்த பாலோட ஈத்து முட்டு போயிடலாம். நான் வந்து தழுதாளி அங்கன்வாடி மையத்தில், தழுதாளி பி மையத்தில் அங்கன்வாடி டீச்சராக இருக்கிறேன். இந்த மையம் வந்து சும்மா ஃபார்மாலிட்டிக்காக அப்படியே தெரியுது. இது உள்ள விஷயம் என்னாக்கா, ஒன்றுமே மழை பெஞ்சா தண்ணி ஊற்றும், பாம்பு, தேல், பூரா அதெல்லாம் வரும். ஏற்கனவே ஒரு தடவை பாம்பு வந்துடுச்சு. தண்ணி வந்தாக்கா வந்து மழை பெஞ்சா தண்ணி உள்ளே வருது. 3 கிராம சபாவில் நாங்களும் எழுதி கொடுத்தோம். எந்த வித இதுவும் ஏற்கவே இல்லை. பல தடவை தலைவர்கிட்ட சொன்னோம். அவரும் எந்த ஒரு இதுவுமே யாருமே செய்யலை. இது வரலுமே முடிஞ்ச அளவுக்கு நாங்களா செய்துக்குவோம். எதை வேணாலும் நாங்களே செய்துப்போம். இப்போ அப்பா வந்து அவங்க பேரனை கொண்டாந்து விடும்போது எல்லா குறைகளும் நாங்கள் சொன்னோம். சரிம்மா நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு. முக்கியமாக தண்ணி வசதி இது வரலுமே கிடையாது. ஸ்கூலில் போய் தண்ணி எடுத்தாக்கா வந்துட்டு தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு பிளாக் பண்ணிட்டாங்க. அந்த இடத்த பிளாக் பண்ணிட்டாங்க. நாங்கள் எங்கே போய் தண்ணி எடுக்குது? எனக்கு 25 குழந்தைங்க இருக்குது. எங்களால் எங்கேயுமே போக முடியாது. பசங்களை பார்த்துக்கணும், எந்த நேரமும் இங்கே தான் இருக்க முடியுது. இந்த பில்டிங் வீட்டில் விட்டுருக்கு, இந்த பக்கத்துல இந்த மாதிரி பள்ளம் இருக்கு. இந்த பாதுகாப்பு, குழந்தை பாதுகாப்பு இங்கே இருக்கா? எந்தவித பாதுகாப்புமே கிடையாது. நாங்க தான் ஹெல்பர் டீச்சர் தான் பாத்துக்கிறோம். பேரண்ட்ஸ் கிட்ட தான் பல விதமா சொல்லுவோம், வந்து கேளுங்க வாங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்பதான் இதுக்கு முடிவாயிக்குது. எத்தனை பசங்க படிக்கிறாங்க? எனக்கு 25 குழந்தைங்க. ஏ சென்டர் 25, பி சென்டர் 25. ஒவ்வொரு பேரண்ட்ஸுங்கிட்ட சொன்னா குழந்தைங்கள ரெகுலரா அனுப்பிடுவாங்க. பேரண்ட்ஸை பத்திலாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. குழந்தைங்களும் டெய்லி அங்கன்வாடிக்கு வந்துருவாங்க. எங்களுக்கு இடம் தான் பிரச்சனை. எங்களுக்கு போதிய அளவு வசதி வேணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.